லட்சுமின்னு எழுதணும்னா அந்த இக்ஸ உட்படுத்துகிறோம். பட்சம்னு சொன்னோம்னா இக்ஸ பயன்படுத்துகிறோம். அந்த முதல்கள் முந்தின கீழே சரஸ்வதின்னு எழுதிக்கு பாருங்க. சரஸ்வதின்னு அடுத்ததுல சம்புன்னு எழுதிக்கு. அடுத்தது கிருஷ்ணராய ஸ்ரீ கிருஷ்ணராஜருங்கிறத கிருஷ்ணராயன் கடைசியோரியில் இதை பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்தி காட்டியிருக்காங்க. இப்படி கூட்டெழுத்துக்கள் சேர்ற போது எழுத்துக்கள் வளர்ச்சி அடைகிற போது அந்த கூட்டெழுத்துக்களும் வளர்ச்சி அடைந்து புது உருவத்தை கொண்டு வந்துடும். அது குறியீடுகளாக காணப்படும். ஆனால் கூட்டெழுத்தில் உள்ளவை இந்த ராவுக்குள்ள குறியீடு, இந்த ரூவுக்குள்ள குறியீடு, இந்த யாவுக்குள்ள குறியீடு. எப்படி இப்போ இப்போ இக்கியா, இந்த இக்கியாங்கிறத எழுதுகிற போது தொடக்கத்தில் என்ன பண்ணாங்க, மேலே இக்கு போட்டு கீழே யா போட்டாங்க. இது எழுத்து வளர்ச்சி அடைகிற போது என்ன ஆகுது, இது கீழே உள்ள யா ஒரு குறியீடாக மாறி இக்கிய. பாக்கியம்னு சொல்ற போது பாக்கிய யா கீழே அது குறியீடாக வந்துடும். அந்த மாதிரி குறியீடு எடுத்துக்க. வீரஸ்ய சந்திரேன, வீரஸ்ய புத்திரேன, பூ இத்திரேன, அது கூட்டெழுத்தாக இருக்கு பாருங்க. தர்மராஜகா, அதே மாதிரி இது ஒரு குறியீடு. இருக்கக்கூடியது. இப்போ தர்மான்னு சொல்ற போது அந்த இருக்குறியீடு பக்கத்தில் வராது, அடுத்த எழுத்துக்கு வரும் இருக்குறியீடு. நீங்கள் ஹிந்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிந்தியில் இந்த இருக்குறியீடு இந்த மாதிரி வர்றதை பார்க்கலாம். இப்படி இருக்கும். அதை இருப்படுத்தி தான் சாவை படிக்கணும். அது மாதிரி இல்லை இருப்படுத்தி தான் ராவை படிக்கணும். அது முதல்ல அதை படிக்கிறது அது ரா இருக்கு உள்ளது. பக்க தர்மராஜகான்னு எழுதியிருக்கு பாருங்க, இருக்கு. அடுத்து மா போட்டு மாவுக்கு அந்த குறியீடு எழுதிக்காங்க. அப்போ ராஜகா படிக்கிற போது தர்மராஜகான்னு படிக்கணும். இப்படி கூட்டெழுத்துக்கள் பிற்காலத்தில் புது எழுத்துக்களாக மாறி போனதும் உண்டு. கூட்டெழுத்து எழுதும் போது ராயா இர் போன்றவை கூட்டெழுத்து தனி குறியீடுகளை பெற்றுக்கொண்டன. தமிழ் எழுத்தில் உள்ள மாதிரி தான் கிரந்தத்திலையும் எண்கள், இதே எண்கள் தான் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. உச்சரிக்கிறது நம்ம ஒன்றுன்னு சொன்னால் அவங்க ஏகாம்பாங்க. ஒன்றுன்னு தமிழில், ஆனால் உச்சரிப்பு வேற. எழுத்து தமிழ் எழுத்து தொடக்கத்திலிருந்து தமிழ் எழுத்து எண் தமிழன் கிரந்த எண்ணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிரந்தத்தில் அச்சடித்த குழந்தைகளுக்கான பால புத்தகம். எப்படி நம்ம குழந்தைகளுக்கு புத்தகம்
அம்மா அப்பா பாடமெல்லாம் சொல்லி கொடுக்குறோமோ அது மாதிரி பாடமாக உள்ள புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் இலங்கையில் அச்சிட்டிருக்கிறாங்க. அதில் மேலே அதில் மேலே ஸ்ரீ ரஸ்துன்னு இருக்குது. ரஸ்துன்னா பாதுகாப்பு, ஸ்ரீ ரஸ்துன்னு. அப்புறம் ஏக பரமேஸ்வர நமக, பரமேஸ்வராய நமக. அடுத்ததில் கிரந்த புத்தகம், கிரந்த புத்தகம். அதை எழுதினவரோட பேர் யாழ்ப்பாணத்து நீர்வேலி சிவபிரகாச பண்டிதர். அவரோட புத்தகம் எழுதினவர். அந்த யாழ்ப்பாணத்துங்கிறத யாழ்களுக்கு வீணாபுரே வீணாபான தேசே நீர்வாடி புரை, நெல்வேலிங்கிறத நீர்வாடி, நீர்வேலிங்கிறத நீர்வாடி அப்படின்னு அவர் பேர் எழுதிக்காங்க. யார் புத்தகம் இது 1991 கூட இலங்கையில் தமிழ்நாட்டிலையும் சமஸ்கிருத பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கிரந்த புத்தகத்தில் தான் சொல்லி கொடுத்தாங்க. பிறகு கிரந்தம் திருக்காட்டுப்பள்ளி, ஸ்ரீரங்கம் போன்ற பாடசாலையில் இந்த புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்தாங்க. இப்போ அச்சிடுறதுக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இது வார்த்தைகளை கிரந்தத்தில் எழுதி பக்கத்தில் தமிழில் எழுதி காட்டுச்சு. விநாயகா கணாதிபகா, விநாயகர் கணங்களுக்கு அதிபன், அதனால கணாதிபகா. கார்த்திகேயா இருக்கு, அந்த குறியில் அங்கே வருது கார்த்திகேயா. மகாசேனகா, முருகனுக்கு மகாசேனாபதினு பேர், மகாசேனகா. பாரதிங்கிறது சரஸ்வதியுடைய ஒரு பெயர். அதுதான் சரஸ்வதியா அவருக்கு பட்டம் கொடுத்திருந்தால் பாரதின்னு அவருக்கு பட்டம் கிடைத்தது. பாரதி, சரஸ்வதி, லக்ஷ்மி, உமா, பத்மா, சம்பு, சிவா. இந்த பக்கம் கிரந்தத்திலையும் அந்த பக்கம் தமிழ்லையும் எழுதிக்க உங்களுக்கு கொடுத்துருக்கு, பேப்பரில் கொடுத்துருக்கு. இது கல்வெட்டில் வர்ற சொற்கள், முக்கியமான சொற்கள். சொத்தி, ஸ்ரீ, சுபமஸ்து, அஸ்துன்னா இருக்கட்டும்னு அர்த்தம். நாஸ்தி, அஸ்தின்னா இருக்கிறது, நாஸ்தின்னா இல்லைங்கிறது. அதனால் நாஸ்திகம்ங்கிறது இருக்கிறது இல்லைங்கிறது. அதனால் சுபமஸ்துன்னா சுபம் இருக்கட்டும், சுபமஸ்து. சபை, பிராமணருடைய குழுக்கு பேர் சபை. ரேவதி ஒரு நட்சத்திரத்தோட பெயர். அது பூர்வபக்ஷக, வளர்பிறையை குறிக்கிறது பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷகா. அபரபட்சகா, தேய்பிறையை குறிப்பது அபரபட்சம். மகாசபை, சபையில் பெரிய சபை. நட்சத்திரம் ராஜ பரமேஸ்வர. இது கிரந்தத்திலையும் தமிழ்லையும் எழுதி காட்டி. வீரப்பிரதாப நமக்கு விஜயநகர கல்வெட்டுகள் வர்ற போது இந்த சொற்கள் நிறைய பயன்பாட்டில் வரும். வீரப்பிரதாப, பரமேஸ்வர, கிருஷ்ணராய, மகாராய, பிருத்திவிராஜ்யம், முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்ட அரசு. அது முன்னோர்களுடன் கிடைத்த அரசுங்கிறத பிருத்திவிராஜ்யம் அப்படிங்கிறது சொல்றது. இது ஒரு பாட்டு, பட்டிக்காரன் சொல்றத ஒரு விருது வரிசையாக. சுபமஸ்து சொத்தி ஸ்ரீ ஸ்ரீமத் ராஜாதிராஜ ராஜபரமேஸ்வர பூர்வ தட்சிண பச்சிம சமுத்திராதிபதி புஜபல பராக்கிரம. இதை
ஒரு மன்னன் 4 திசையிலையும் உள்ள கடல்களுக்கு சமுத்திரங்களுக்கு அதிபதினு வர்றது. அதை சொல்கிற போது பூர்வ மேற்கு, தட்சிண கிழக்கு, தெற்கு, பশ্চিம, மேற்கு, உத்தர, வடக்கு 4 திசையிலையும் கடல் இருக்குது. சமுத்திராதிபதினா நிறைய விஜயநகர கல்வெட்டுகளில் தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். இதை இப்போ படிக்கிறதோட கல்வெட்டுகளை படிக்கணும்னா கல்வெட்டு அப்படித்தான் அச்சாக இருக்கும். நீங்கள் ஒரு ஊர் கல்வெட்டை எடுத்து படிக்கணும்னு வைங்க, திருத்தமலை கல்வெட்டை எடுத்து படிக்கிறீங்கன்னு வைங்க, இந்த தருமபுரி கல்வெட்டை எடுத்து படிக்கிறீங்க, கிரந்தம் சேர்ந்துருந்தால் கிரந்தம் அப்படித்தான் கலந்து எழுதியிருப்பாங்க. கீழே கடைசி வரியில் தான் தமிழ் ஆரம்பிக்குது. உள்ளவர்களும் நாயக்க தர்மம்னா கடைசியில் திருவுளம்பட்டின திருமுகப்படிக்கு கொடுத்த தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து. இது விஜயநகர கல்வெட்டு, திருவண்ணாமலை கல்வெட்டு. அடுத்து பிரார்த்தனை சோகங்கள். இந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா நம்ம பாடம் சொல்லி கொடுக்குறோம். எப்படி பாரா அப்படின்னு சொல்லுவோம், டிங்கு டிங்கில் சித்தாருன்னு பாட்டு சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு முதல்ல பாட்டு எழுத்துல தெரியாது, நம்ம சொல்கிற சொற்களில் தான் அந்த பிள்ளை பழகி இருக்கும். அப்படி இந்த ஸ்லோகங்களை பாட்டாக சொல்லி கொடுத்து பிறகு எழுத்தாக காட்டுற போது அவங்க வேகமாக படிச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்படி உள்ள பாட்டு இது. மூசிக வாகன மோதகத்தை அப்படி விநாயகருக்கு சொல்கிறோம். மூசிகத்தை வாகனமாக கொண்டவன், மோதகத்தை கையில் உடைய மோதகத்தை, தாமரை கருண தாமரம் போன்ற காதுகளை உடையவன், விளம்பித சுற்ற எழுதுகின்ற கையை உடையவன், வாமன ரூப குட்டையான உருவத்தை உடையவன், மகேஸ்வர புத்திர மகேஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய மகன், விக்ன விநாயக தலைகளை நீக்குகின்ற விநாயக பாத நமஸ்தே உன் பாதத்தை வணங்குகிறேன்னா இது பாட்டு. அந்த குழந்தை பிறந்த ஒரு 3 வயசில் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்கிற போது அதுவும் இந்த பாட்டை துடிடும், எழுத்து தெரியாது. அப்புறம் எழுத்து சொல்லி கொடுக்குற போது அந்த குழந்தைக்கு எழுத்து நல்லா பயிற்சியாகிடும். அப்படி இந்த பிரார்த்தனை ஸ்லோகம். அடுத்து இது நீதி ஸ்லோகம். நீதி சொல்லி கொடுக்கறது முக்கியமானது. பழைய சின்ன பள்ளிக்கூடங்களில் நமக்கு நாலடியார் சொல்லி கொடுப்பாங்க, கொன்றை வந்தன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீதி நூல்களை சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பயிற்சி வருங்கிறதுக்காக நீதி சொல்லி கொடுக்கு. ஒரு சாகரிகை பூஜ்யதே மூர்க்ககா, தன்னுடைய வீட்டில் மூர்க்கன் போற்றப்படுவான். சோதராமே பூஜ்யதே பிரபு, தன்னுடைய ஊரில் தலைவன் பிரபு போற்றப்படுவாள். ஸ்வதேஜே பூஜ்யதே ராஜா, தன்னுடைய நாட்டில் அரசன் போற்றப்படுவான். வித்வான் சர்வத்திர பூஜ்யதே, கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் புகழ். அப்படின்னா அந்த குழந்தைக்கு கல்வியை பற்றி சொல்லி சொல்லி படிக்கணும்னு சொல்லி பழக்கி கொடுத்து அதை ஸ்லோகமாக இருக்கிறாங்க. ஸ்லோகம் கல்வெட்டில் வர்ற முத்திரை சாசனம், கல்வெட்டுகளில் ராஜராஜனுடைய செப்பாடுகளில் முத்திரை கொடுத்து அந்த முத்திரையில் எழுதியிருப்பாங்க. அதில் ஏத விஸ்வ நிருப, விஸ்வம்னா உலகம், நிருபன்னா அரசர்கள், ஸ்ரேணின்னா கூட்டம். ஏத விஸ்வ நிருப ஸ்ரேணி மௌலி, அவங்க அறிந்திருக்கின்ற கிரீடம் மௌலி மாலோபலன், எல்லா அரசர்களும் அவன் காலை வந்து வணங்குவதனால அந்த கிரீடங்கள் எல்லாம் அவனுடைய காலுக்கு மாலை போட்டது போல இருக்கும். மௌலி மாலோபலாலிதம். அப்பேற்பட்ட ராஜராஜனுடைய சாசனம். ராஜராஜன் நம்முடைய இயற்பெயர். ராஜகேசரிங்கிறது அரசர்களுக்கு சிங்கம் அப்படின்னு சொல்கிற பட்டம் ராஜகேசரி. வர்மனாங்கிறது பொதுவாக அரசர்கள்லாம் வர்மன்னு சொல்லுவாங்க, அவர்கள் சத்திரியர்கள். சர்மன்னு சொன்னால் பிராமணர்கள். சர்மங்கிறது பிராமணர், வர்மங்கிறது அரசனுக்கு.
ஒரே ஒரு அரசன் மட்டும் மயூர சர்மன் தான், அவன் மட்டும் பிராமணன், அவன் மட்டும் வந்து ஆட்சி பண்ணலாம், காஞ்சிபுரத்தை இன்சல்ட் பண்ணலாங்கிறதுக்காக அவன் ராஜ்யத்தை கை கொண்டு ஆட்சி பண்ணான். அவன் மட்டும் சர்மன், மற்றவங்கெல்லாம் வர்மன், மகேந்திரவர்மன். வர்மன்கிற பேர் எல்லாருக்கும் அரசர்களுக்கு வர்றது, அது வர்மனாக. அது பழைய 10ஆம் நூற்றாண்டு கிரந்தம், அது இப்போ 20ஆம் நூற்றாண்டு கிரந்தம் எழுதி பிறகு பொருள் கொடுத்தது. தொடக்கத்தில் பல்லவர், பாண்டியர், முத்திரையர் இவங்கெல்லாம் இந்த சமஸ்கிருத கிரந்தத்தை பயன்படுத்தினாங்க. பிறகு அவங்க பயன்படுத்தினது கூட ஒரு அலங்காரத்துக்காகத்தான் பயன்படுத்தினாங்க. அந்த அவங்க பயன்படுத்தின எழுத்தை நம்ம ஓலையிலையோ அன்றாட பழக்கத்திலையோ எழுத முடியாது. அவங்க அழகாக அந்த சூழலில் தெரியணுங்கிறதுக்காக அழகுபடுத்தி எழுதுனாங்க. அப்புறம் அப்போ அதோட பயன்பாடு குறைவாக இருந்ததுனால அழகாக எழுதுனாங்க. அது ஆர்டிக் வெரைட்டின்னு சொல்லுவாங்க, தொடக்க கால கிரந்தம். பிறகு தர்மசாஸ்திரங்கள்படி 2 மொழிகளில் கல்வெட்டு சாசனம் எழுதணும்னு கட்டாயம் வர்ற போது அந்த கிரந்த எழுத்து அழகாக எழுதின கிரந்த எழுத்து வழக்கமாக எழுதுகிற கிரந்த எழுத்தாக மாறிது. அப்படி 2வது நிலைக்கு வருது. இது மகேந்திரவர்மனுடைய திருச்சிராப்பள்ளியில் உள்ள அபிமுதா அகருணகா புரிவி சாரகா ஸ்ரீபரகா மாமல்லத்துக்கு போனீங்கன்னா அழகாக எழுதியிருப்பாங்க. இதை நம்ம ஓலையில் எழுத முடியாது, டெய்லி யூசேஜில் எழுதுல. அந்த இடத்துல எப்படி நம்ம சைன் போர்டில் அழகாக எழுத்துக்கள் எழுதுகிறோமோ, எவ்வளோ போர்டு எழுதுகிறோம் பழுத்துன்னு அட்ராக்டிவாக தெரியுங்கிறதுக்காக அப்படி எழுதப்பட்ட எழுத்துக்கள். இது மகேந்திரவர்மனுடைய பெயர்கள் திட்டம். அந்த கடைசியில் உள்ளது முத்திரையர்களுடைய பட்டப்பெயர்கள். முத்திரையர்கள் தான் சோழர் ஆட்சிக்கு முன்னாடி தஞ்சை பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அந்த முத்திரைகளை கொண்டு தான் தஞ்சையை விஜயால சோழன் கைப்பற்றி அதை ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். அது சத்ரு கேசரி, கேசரின்னா சிங்கம், சத்ருன்னா பகைவர்களுக்கு கேசரி, சத்ரு கேசரி. கல்வன் அபிமான தீரன்கிறது எழுதி இந்த உள்ள பட்ட பெயர்கள். அது இது முதல்ல கிடைக்கிற மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு. அவன் புடவரை கோயிலை உண்டாக்கினான்ங்கிறதுக்காக உள்ள கல்வெட்டு. தொடக்கத்தில் கல்லை கோயிலுக்கு யாரும் பயன்படுத்தலை, கல்லை ஈமச்சின்னங்களுக்கு தான் பயன்படுத்தினாங்க. இறந்து போனவர்களுக்காக எடுக்கப்படுற சமாதிகளில் கல்லை பயன்படுத்தினாங்க. கோயில்னா செங்கலால், மரத்தால், சுதையால், உலோகத்தால் தான் கோயில் கட்டுனாங்க, கல்லுக்கு பயன்படுத்தலை. மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் உண்டாக்குனான். அது ஸ்லோகம். அது அவன் கல் இல்லாமல் ஏது அனிஷ்டகம், நிஷ்டகம்னா செங்கல், அனிஷ்டகம்னா நாகரிகம், அநாகரிகம் சொல்கிறோம்ல, ஆச்சத்தா நெகட்டிவாக மாறு. அனிஷ்டகம் செங்கல் இல்லாமல், அதிர்மம் மரம் இல்லாமல், அலோகம் உலோகம் இல்லாமல், அசுதம் சுதை இல்லாமல். இந்த விசித்திரவனுடைய பேரே விசித்திரமான சிந்தனைகளை உடையவன். அந்த விசித்திர சித்தன் என்ன, ஏற்கனவே கோயில் பூரா செங்கல்ல கட்டின கோயிலை ஈமச்சின்னத்துக்கு பயன்படுத்துகிற கருங்கலை கொண்டு அவன் விசித்திரமாக உண்டாக்குனதுனால அவனுக்கு விசித்திர சித்தன். நிர்மாபிதம் நிர்பயன உண்டாக்கினான், நிர்பயன மன்னன், நிர்பயன. இது அதே போல் அழகாக எழுதுனா மாமல்லபுரத்து கல்வெட்டு